உங்க படத்துல நிறைய படம் பாட்டுலாம் ஹிட் ஆயிருக்கு. இந்த படத்துல பாட்டு ரொம்ப இது ஒண்ணுமே இல்ல, ஹீரோயினும் இல்ல, ரொம்ப வருத்தப்படுவாங்க ரசிகர்லாம். இல்ல இதுல என்னன்னா நமக்கு கதை நடக்கிறதே வந்து ஒரு 10 மணி நேரத்துல நடக்குது. ஒரு இடம் இல்லை. இன்ஃபேக்ட் கதையில சொல்ல போனா இந்த கேஸ்ட்ரோங்கிற கேரக்டருக்கு ஒரு காதலியோ மனைவியோ இருக்காரான்னு கூட எனக்கும் தெரியாது. உங்க பேரு இதுல வந்து கேஸ்ட்ரோ வச்சிருக்காங்க, ஆனா சபரிமலைக்கு போயிருக்கு. எந்த கணக்குல வச்சிருக்காரு அது நீங்க இயக்குனர் தான் கேட்கணும். இங்கதான் இருக்காரு அவரு. கேஸ்ட்ரோ வச்சிருக்கீங்க, சபரிமலைக்கு வர போறாரு. எல்லாருமே ஒண்ணுன்னு தான் சார். நான் அதுல இருந்து கண்டு இதுல வந்து நம்ம பிரிக்க வேண்டாம். நம்ம இதுக்கு போகணும் அதுக்கு போகணும் நம்ம வச்சுக்க வேண்டாம். எல்லாருமே விருப்பப்பட்டவங்க செய்யலாம். இல்ல ரெட்ரோ வேற நிக்கிறாரு, அதனால இங்க என்ன கேஸ்ட்ரோ நிக்குதுன்னு எல்லாத்துக்குமே நம்ம ஒரு இது வேண்டாம். எல்லாருமே ஒண்ணுங்கிறது மாதிரி நம்ம எல்லாருமே மேல கீழே பார்க்காம இருக்கணும்னு தான் எல்லா விஷயத்தையும் அதுல நான் பண்ணிருக்கேன். சார் கடைசி அட்லீஸ்ட் மாலை போட்டு போயிருக்காரு, கோயிலுக்காவது போனாரா? போயிருக்காரு. போனாருங்கிறதா வரும் சார். இது இந்த படத்துக்கு என்ன சொல்ல வந்தேன்னா அது இதோட முடிச்சிருக்கேன். இதுக்கு அடுத்து அதுக்கான பண்றதா இருந்தா நான் பண்ணலாம். ஆனா இதை நான் என்ன சொல்ல வந்தேன்னா அது இதோட முடிச்சிருக்கேன். இந்த படம் வந்து நீங்க ரொம்ப நாளா இந்த படம் ரிலீஸுக்கு வெயிட்டிங்ல இந்த கதை நல்லா தேர்ந்தெடுத்துருக்கீங்க. இது ஒரு உழைப்பை சொல்லுங்க. ரொம்ப 3 கதை வந்து வேணாம் நிறுத்தி வச்சிருந்தீங்கல்ல. இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு 3 கதை சொல்லி ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தீங்க. ரிலீஸ் ஆகட்டும் 3 கதையா நான் ஸ்டாப் பண்ணி உங்களுக்கு வந்ததா ஒரு தகவல். ஓ சரிங்க. இந்த படம் ரிலீஸ் ஆகட்டும் அதுக்கப்புறம் பேசுவோம் அப்படின்னு. நான் இந்த கதையை நான் ஸ்டாப் பண்ணி நல்ல கதையா இருக்கு. ஆமா கமிட்மெண்ட் பண்ண நல்ல கதையா இருக்கு. ஆமா இப்ப வந்து கொஞ்சம் அப்ரோச் வந்துட்டு இருக்கு. இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அப்பதான் வந்து கரெக்டா அடுத்த படம் வந்து கூப்பிட்டுருக்கிறது பெட்டரா. அதனால தான் நான் வெயிட் பண்றேன். நிறைய இருக்கு சார். இல்ல பேச லாஸ்ட்ல அந்த மாதிரி அரசியல் இந்த உலகத்துல வாழவும் கூடாது போகக்கூடாது சொன்னீங்களா? அப்ப யாராவது உங்களுக்கு மோசடி இல்ல இந்த படத்துல வர சார் நீங்க கேக்குற கேள்வி வந்து ஆக்சுவலா இதுக்கு நான் பதில் சொன்னா படத்தினுடைய ட்விஸ்ட் ரிவீல் பண்ற மாதிரி ஆயிரும். கொஞ்சம் இல்லைன்னா வந்து பதில் வந்திருக்கு வெளியில. அதனால கொஞ்சம் கோர்த்து விடுறீங்க நீங்க வேணாம் சார். உங்களுக்கு ஆன்லைன் பஸ் போனா சொன்னது என்ன நாம நியூஸ்ல பாத்துருக்கோம். ஒரே நம்பர் பிளேட்ல அந்த விழா நேரத்துல 2-3 பஸ் போகும் சொல்லி இது எல்லாமே சார் நான் ஒரு சில விஷயம் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதுல வந்து இந்த இடத்துல மட்டும் இல்ல எல்லாத்துலயுமே ஒரு தவறுகள் நடக்குது. அது எனக்குன்னு ஒரு லிமிடேஷன் இருக்கு. அதை மட்டும் தான் நான் ஃபாலோ பண்ணிருக்கேன் சார். ஸ்டேஷன்ல வந்து வாழை மட்டையில அடிப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். அதுல சார் காதுல பண்ணா ஏதாவது பெயின் இருக்கும்? சார் வந்து உள்ள போனிச்சுன்னா உள்ள உங்களுக்கு வேற மாதிரி வேலை செய்ய இதை அனுபவிச்சவங்க சொல்றதை வச்சு தான் நான் எடுத்திருக்கேன். நான் பார்த்தல ஊற்றி பார்க்கல. கேட்டா தெரியும். சத்யராஜ் சார் அரசியலே புரட்டி போட்டிருக்காரு. அரசியல்வாதிகள் என்னென்னலாம் அமாவாசை பண்ணிருக்கு. பட் ஆனா அரசியல்வாதிகள் கெட்டவங்க அப்படின்ற லைனை புடிச்சா நீங்களும் வரீங்க. நீங்க அமைதிப்படையா மாறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அமைதிப்படை மாதிரி ஒரு கண்டென்ட் வந்தா பண்ணலாம். அமைதிப்படை படத்தை வந்து ரீமேக் பண்ண முடியாது. ஏன்னா வந்து அது கல்ட் ஃபிலிம். அதை தொட்டோம்னா நிறைய கம்பேரிசன் வரும். பொலிட்டிக்கல் த்ரில்லர் தான் பண்ணலாம். இந்த பொலிட்டிக்கல் வாரிசா தான் வந்துட்டு இருக்கீங்க. நானா நம்ம உங்க வீட்டுல ஒருத்தங்க டிஎம்கேல வந்துட்டாங்கல்ல. அவங்க வந்துட்டாங்க. நான் வரல ப்ரோ. வாட் ப்ரோ வெரி ராங் ப்ரோ. சார் நீங்க டிவிக்கு சப்போர்ட் வாய்ப்பு கொடுத்தீங்கல்ல. அதனால வந்து கட்சியில இருக்க நீங்க வந்து சொன்னீங்கன்னா எப்படி சார் அது மாதிரி படத்துல ஹீரோயின் அதாவது காதலிக்கோ மனைவிக்கோ வாய்ப்பு அது டைரக்டர் தான் நீங்க கேட்கணும். இல்ல சார் அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு ஒர்க் இருக்கும். அதுலயே வச்சிருக்கோம். அவங்களும் போய் எல்லாருமே நிக்கிறாங்க. ஒரு ஸ்டேஷனுக்கு இத்தனை லேடி கான்ஸ்டபிள் தான் இருக்கணும்னு ஒண்ணு வச்சுக்கேன். மகளிர் காவல் நிலையம் தனியா இருக்கு. அதுக்கான ஒரு டியூட்டி தான். பஸ்ல ஒரு விஷயம் நடக்குது. அது 25 பேருமே பார்க்கலையா? யாருமே இல்ல பார்க்கல. அதனாலதானே யாருமே உங்களுக்கு சாட்சி சொல்லலைங்க. இல்ல அவ்வளவு டீப் ஸ்லீப்ல யாருமே டீப் ஸ்லீப் நீங்களே சொல்றீங்களா? ஸ்லீப் எப்படி பார்க்க முடியாது? ஆமா அதுதான். அவர் மட்டும்தான் டீப் ஸ்லீப்ல இருப்பாரு. ஆமா அது எல்லாத்தையும் நீங்க ஆமா சாரி மேடம் நீங்க கொஞ்சம் அமைதியா விட்டுருங்க. இதுக்கப்புறம் வந்து ஆம்புலன்ஸ் நம்ம ஃபுல்லா செக் பண்ணணும். இப்ப ஆம்புலன்ஸ் பஸ் செக் பண்ணணுமா? எல்லாத்தையுமே நம்ம செக் பண்ண வேண்டிய இடத்துல தான் சார் இருக்கும். நீங்க இன்னைக்கு இருக்க சாப்பாட்டுல கலப்படம்ன்றாங்க. நம்ம செக் பண்ணி தானே ஆகணும். பண்ணிட்டு தானே இருக்காங்க. ஹாலிவுட் ஸ்டைல படம் பேர் வச்சுக்கோங்க. படமும் ஹாலிவுட் ஸ்டைல இருந்து வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.